உரையாடலின் வழி இன்றைய துறை சார்ந்தவரையும் அவரது கருத்துக்களையும் பற்றி அறிந்திடுவோம் இன்றைய செவ்வியின் வாயிலாக. வணக்கம். தமிழ் கூடலின் செவ்வி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்தவரை சந்திக்கிற இந்த நிகழ்வில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறவர் ஒரு நிகழ்த்து கலைஞர். தமிழர்களின் மரபான வீரக்கலையாகவும் இன்றைக்கு ஒரு அணிகல கலையாகவும் விளங்குகிற சிலம்பாட்ட கலையில் இயங்கி கொண்டிருக்கிறவர். அதனுடைய கழக அளவில் பொறுப்புகளை வகிக்கிறவர். அவர் வாழ்கிற பகுதியில் அதை மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு பயிற்சி தந்து வளர்த்து கொண்டிருக்கிறவர் திரு சிதம்பரம் அவர்கள். அவரை இன்றைக்கு சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சிலம்பாட்டம் என்கிற இந்த வீரக்கலை தமிழர்களுக்கு ஒரு பாரம்பரியமான கலை. ஒரு சிலருக்கு அது பயிற்சியின் வாயிலாக ஒரு புதிய தலைமுறையில வந்து சேரும். உங்களுக்கு அது பாரம்பரியமானதா அல்லது பயிற்சியின் வாயிலாக முதல் தலைமுறையா வந்ததா? பயிற்சி முறையில தான். உங்க தலைமுறையில தான் வரீங்க. இப்போ நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி வட்டம், கீழ்மாம்பட்டு ஒரு கிராமம். அதில் தான் நான் என் சொந்த ஊர். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, காளிக்குப்பம்னு பேர். அதுக்கு அதில் ஏன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காளி கோயில் அங்கே இருக்குது. அதனால் அந்த காளிக்குப்பம். எந்த சிலம்பு விளையாட்டு எது ஆரம்பித்தாலும் அதில் முதல்ல நாங்கள் படிச்சுட்டு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறது பழக்கம் உண்டு. அதனால் அந்த பேரை சொல்லலாம். இப்போ அந்த பகுதியில் இது வந்து ஏன்னா இப்போ ஒரு கரகம்னு இருக்குது, ஒரு உடுக்கையடின்னு இருக்குது. இந்த மாதிரியான கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஏற்ப சில வேறுபாடுகள் இருக்கும். அதுபோல் இந்த சிலம்பாட்ட கலையில் நீங்கள் சார்ந்திருக்க அந்த பகுதிக்குன்னு ஏதாவது தனித்துவமாக உண்டா மற்ற வட்டாரங்கள்ல இருந்து? தனித்துவம்ன்றது இல்லை, அது எப்பயுமே பாரம்பரிய பொதுவான இதுகளில் பொதுவான சிலம்பம். சிலம்பம் நான் அவங்க ஆரம்பத்தில் நான் சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்ததே வந்து எங்கள் அண்ணா எல்லாருமே வந்து சிலம்பம். என்ன பொருளில் கேட்குறேன்னா, இப்போ கொங்கு வட்டாரத்தினுடைய இதில் ஒரு சில இதுகள் மாறும், மதுரை வட்டத்தில் கொஞ்சம் மாறும் இல்லையா? அது போல் கேட்குறேன். அது போல் வட்டம் அங்கே அந்த ஏரியாவில் ஒரு சில விளையாட்டுல கொஞ்சம் மாறுதல் இருக்குது. சிலம்ப விளையாட்டுலேயே சில மாறுதல்லாம் இருக்குது. அதில் இருக்குது அந்த பார்த்து அதை நான் வந்து ஒரு 8 வயசுலேயே சிலம்பத்தை பார்த்து சுற்றுறதுக்கு அந்த கம்பை சுற்றி பழகிக்கினேன். அப்புறம் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கினேன். அவர் டி சின்னத்துறைன்னு எங்கள் ஊர்லேயே வருது, சொந்தக்காரன்னு. அவர் ஆஸ்கம் விளையாட்டுன்றதை நான் அவர்கிட்ட கற்றுக்கின பிறகு அப்புறம் கொஞ்சம் வந்து அதே இன்ட்ரெஸ்ட் அதிலே ஒரு இதாக இருந்தது. நான் வந்து அப்புறம் நாகம்பனார்னு ஒரு பண்ருட்டி ஆசான் எஸ்என் சைதலின்னு அவர்கிட்ட இருந்தேன். அதுக்கு மேலான ஆசான் மானடிக்கு இப்போ மாயவல்னு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அந்த பாடத்துக்கு சிறப்பு வாய்ந்த வாத்தியார். அவர்கிட்ட கற்றுன பிறகு தான் அந்த சிலம்பமே ஒரு சிறப்பாக இருந்தது. அது எங்கே இருந்தாலும் நம்ம வட்டத்திலேயே, அது கடலூர் வட்டத்தில் தான் அதிகமாக தெரியுது. இருந்தாலும் தென்னாட்டிலேருந்து வந்த விளையாட்டு தான். இருந்தாலும் அந்த கடலூர் வட்டத்தில் இது 2 விளையாட்டும் சிறப்பான விளையாட்டாக இருக்குது. இன்னும் குறவஞ்சி, கள்ளப்பத்து, துளுக்கானம், எத்தனையோ நிறைய நெய்வேலி பக்கம்லாம் நல்ல சிறந்த வாத்தியார்லாம் இருக்காங்க. அங்கே நிறைய சிலம்ப ஆசிரியர்கள், சிலம்ப மாணவர்கள், சிலம்ப வீரர்கள் எல்லாருமே அந்த வட்டத்தில் பகுதியில் உண்டு. நல்லாவே. இப்போ நீங்க அடுத்த தலைமுறைக்கு கல்வி கூடங்களில் போயிட்டு அதை பயிற்சி தரீங்க. அப்படி தரப்ப யார் வராங்க? இப்போ ஏன்னா கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவர்கள் வராங்களா, இல்லை ஒரு நகரம் சார்ந்த இதுல இருந்து கத்துக்கிற ஆர்வம் இருக்கா? யார் அதுல பிரதானமா வரவங்க? இப்போ நான் வந்து பண்ருட்டியில் ஜான்டு ஸ்கூல்னு இருக்குது. கரஸ்பாண்ட் விரதாஸ் அவர் ரொம்ப இந்த கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். ஆனால் அதில் என்ன ஒரு வாத்தியாராக போட்டிருக்காரு, பிடி மாஸ்டர் மாதிரி வாத்தியாராக போடுறாரு. அப்போ வந்து அதில் சிலம்பத்தை நான் கற்றுக் கொடுக்கும்போது அதிகமாக விரும்புகிறது ஓரளவுக்கு பார்த்தோம்னா கிராமத்துலேருந்து வர மாணவர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அடுத்தது வந்து அந்த நகரத்தில் இருக்கிறவங்களும் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம அங்கே நகரத்துலவும் விரும்புகிறாங்க. நான் வந்து சென்னை இதை போல் அந்த இதில் எனக்கு புரியல. அங்கே எல்லாருமே கலந்து கற்றுக்குறாங்க. ஆமாம், ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து அவங்க பயிற்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியான முறைக்கு முடியல. ஏன்னா கொஞ்சம் தொடர்ந்து பண்ணால் தான் நம்ம இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவலில் இப்படி நம்ம ஒரு படிப்படியாக ஒரு போகிறதுக்கு போக முடியும். ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் படிக்கிறாங்க, அதோட முடிச்சிடறாங்க. அதில் சில பேர் நம்ம கிராமத்துலேருந்து வரவங்க கொஞ்சம் தொடர்ச்சியாக வராங்க. இப்போ நிறைய டோர்னமெண்ட்டு போகிறேன். நிறைய இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இந்த இராணுவ வீரர்களுக்கு போட்டி நடக்குது ஹைதராபாத்தில். அதில் நம்ம சிலம்ப கலையை கொண்டு போய் அதில் நம்ம அறிமுகமாக அதில் விளையாட்டு துவக்க விழா அன்றைக்கி நாங்கள் விளையாடணும். நல்ல சிறப்பாக இருந்ததுன்னு எங்களுக்கு நல்ல பேர் கொடுத்தாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அது வந்து பாரம்பரிய உடை. அது ஏன்னா அந்த உடைக்கு தான் நம்மளுக்கு இப்போ கராத்தே கற்றுக்குறாங்க போகிறாங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போகிறாங்க, கற்றுக்குறாங்க. நம்ம சிலம்பத்துக்குன்றது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் போட்டு செய்கிறாங்க. ஆனால் நம்ம வேஷ்டியை கட்டி தலைப்பாக கட்டி செஞ்சதும் ஒரு சிறப்பு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைச்சிது. அந்த அடையாளத்தோட சூப்பராக இருந்தது. கை காட்டி வெளிநாட்டிலேருந்து வந்த மிலிட்ரி
அந்த எல்லாம் வந்து என் கூட இன்னும் போட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ கராத்தே கலை, குங்ஃபு இது போன்ற கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சது இந்த சீனா, ஜப்பான், கொரியா பகுதிகளில். அதுக்கான தோற்றுவாயை நம்ம இங்க இருந்தெல்லாம் சொல்றோம். அங்க இருக்கிற இதுல இருந்து சொற்கள் அதுல இடம்பெறுது. அந்த அடியை எடுத்து வைக்கிறது, அடிக்கிறது எல்லாத்துக்கும் ஜப்பான், சீன சொற்கள் தான் இருக்கு. இப்போ இது வந்து நம்மளுடைய கலை, இந்த சிலம்பாட்ட கலை. அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமான சொற்கள் நம்மளுடைய தமிழ் சொற்கள் இருக்கா? அதையும் மாணவர்களுக்கு நீங்க போதிக்கிறீங்களா? போதிக்கிறோம். அந்த தனியா பேசும்போது அதை பத்தி நம்ம பேச முடியாது. அந்த சிலம்பத்தை எடுத்து நான் பயிற்சி கொடுக்கும்போது நான் மலேசியாவில் பயிற்சி கொடுத்தேன். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க சிலம்பம் சொல்லிக் கொடுக்கும் போதே அந்த தமிழ்ல எப்படி நீங்க அங்க உங்க ஊர்ல கற்றுக் கொடுப்பீங்க, நீ எப்படி உங்க வாத்தியாண்ட கத்துக்கின, அதை போல சொன்னேன். அப்ப நின்னல ரைட்டுன்னு சொல்லக்கூடாது, நேரா நிக்கணும், நேரா நேர்கோட்டில் நேரா பார்க்கணும். 1வது கால்மனம் செய், 2வது கால்மனம் செய், 1வது கால்மனம். கால்மனம்னாக்க ஸ்டெப், இங்கிலீஷ் வந்து ஸ்டெப்பு. இப்போ 1வது கால்மனம் செய், உடான் செய், பெரல் செய், கிரிக்கி, பெரலை, பெரல், உள்தடை, பகில் அப்படின்னு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு கலைச்சொல் இருக்கு. நம்ம தமிழ் சொல் நல்லா அழகாவே சொல்லுது. அதில் சில நல்ல அர்த்தங்கள் இருக்கு. சில ஆசிரியர் சொல்லும்போது அதை நல்ல விளக்கமாக சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் நல்லாவே அந்த அதை என்ன விரும்பினதே மலேசியாவில் வந்து அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சூரியன் மிஞ்ச ஒளி இல்லை, ஆசுக்கு மிஞ்ச விளையாட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சில அர்த்தங்கள்லாம் இருக்கு. பாட்டுகள்லாம் வரும். இப்போ எனக்கு அந்த நாகமனார் விளையாட்டை நான் பாடும்போது செய்யும்போது அப்போ எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, சிலம்பா வாத்தியார். அந்த கம்பியினுடைய பெருமையை, முள்ளொதுக்கும் முனியகற்றும் முன்கண்ட நீரளக்கும் கல்லறை மறிக்கும் கதை வரும் விலங்குகளை கண்டிக்கும் இந்த சிலம்பத்துக்கு இன்னும் எத்தனையோ பிறவு உண்டாம் இந்த சிலம்பத்திற்கு அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்லுவார். சும்மா ஷார்ட்டாக 2, 3, 4 வார்த்தையில் முள்ளொதுக்கும் முனியகற்றுனாக்கா நம்ம கம்பு எடுத்து போனோம்னா, அப்போ விவசாயி அந்த காலத்தில் எடுத்து போகும்போது ஒரு முள்ளு கிடந்தா கையெழுத்தோட கம்பலை தட்டிட்டு கை கழி எடுத்து போவாங்க. எப்பயுமே நான் நிலத்துக்கு போகும்போது நான் சின்ன வயசுலேயே ஒரு கம்பு எடுத்து தான் போவேன். அதை போல் அப்படி செய்யும்போது அதுக்கு ஒரு நீர் கிடந்தா அளந்து பார்க்கறது, ஒரு ஏதோ ஒரு நம்மளை ஒரு மிருகம் அப்படி திருமணமாக உடனே அங்கே வந்து அது ஒரு 10 தப்படி 8 ஓடி தான் நிற்கும். அப்படி என்ற ஒரு சிலம்பத்தில் இந்த விவரங்கள் இல்லாமல் அந்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரப்படுறது உண்டு. அடுத்த தலைமுறைக்கு சொல்லி இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கணும் சொல்லித்தரோம். கிளாஸ் எடுப்போம். அந்த நான் பண்ருட்டி ஜாண்டி ஸ்கூல்னா அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் இதை போல் பேசும்போது அப்போ செய்யும்போதே நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லின்னு இருப்பேன். கெந்தல் செய், உள்தடை, உடான் செய், பெரல் செய், பஸ்கி போடு, பம்மல், பதுங்கல், பதுங்கி பாயணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய. அப்போ அவங்களுக்கு எல்லாமே என்கிட்ட கற்றுக்கிற மாணவர்கள் கரெக்டாக அதை பற்றி. இப்போ பரதநாட்டியத்துக்கோ இசைக்கோ வந்து பிள்ளைகள் கற்றுக்கிறப்ப அதை செய்முறையாக செய்யறது ஒன்று, தியரின்னு சொல்லப்படுற அதை எழுத்து பயிற்சி, எழுத்து தேர்வு ஒன்று வைப்பாங்க சின்ன அளவில். அது போல் நீங்கள் பயிற்சி தர்றதுல செய்முறைக்கு தாண்டி எழுத்து அளவுலையும் உண்டா ஏதாவது, இல்லை அது செய்முறையாக மட்டும்தான் இருக்கு? அது செய்முறையாக தான் இருந்தது. இப்போ தான் நான் வந்து இன்றைக்கி கிளாஸுக்கு வந்தாங்கன்னா இப்போ மாணவர்கள்ட்ட அப்படி பேசினா தான் இன்றைக்கி அவங்க நம்மளை மதிக்கிறாங்க. எழுத்து மூலம் நான் என்ன உனக்கு கிளாஸ் எடுத்தேன், எப்படி உனக்கு உடான் சொல்லி கொடுத்தேன், கீழ் வாரல் செஞ்சு கொடுத்தேன், மேல் வாரல், கீழ் வீச்சு, மேல் வீச்சு, அதுக்கு ஒரு சின்ன தேர்வு மாதிரி மதிப்பெண் மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் அவங்க பாடம் எழுதுவாங்க. முதல்ல குரு வணக்கம் எப்படி வைக்கணும். அப்போல்லாம் நாங்கள் கற்றுக்கும் போதெல்லாம் வணக்கம் வைக்கிறியா வைக்கலாம்னு எங்கள் வாத்தியார் பார்க்க முடியாது. ரைட் வா கம்படு வீச்சு செய் அடி அப்படின்ற மாதிரி தான் இருந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்பயே நான் சிலம்பம். இப்போல்லாம் அப்படி இல்லை, வந்தால் வணக்கம், முடிக்கும் போதும் வணக்கம் இப்படின்ற ஒரு முறைப்படுத்தி அதை அந்த பாடத்தையே ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு தகுதியோடு இருக்கிற மாதிரி அடுத்த நாட்டுக்காரங்க பார்த்தாலே நம்மளை மதிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் மலேசியா போகும்போது அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. இப்போ அதை போல் பெரிய பெரிய லண்டன் மலேசியாக்காரங்க, லண்டன் ஜான் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கற்றுக் கொடுத்தேன். அவங்களாம் என்ன விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம மாணவர்களுக்கு அந்த லைனில் கொண்டு போகிறோம் விளையாட்டை. இப்போ ஏற்கனவே உங்களுடைய தோழர்கள்லாம் கூட இதை சொன்னது உண்டு. 2ஆ இருக்கு இந்த கலை. ஒன்று வந்து வீரக்கலையாகவே இருக்கு, இன்னொன்று அணிவகுப்பு கலையாக செய்கிறதும் உண்டு. இது 2மே சொல்லித்தரீங்களா அடுத்த தலைமுறைக்கு? இப்போ 2 இல்லை 3 விதமாக சொல்லித்தரேன் நான். வீரக்கலை என்பது ஒன்று, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதல்ல மனிதனை தற்பாதுகாப்பு, தற்காப்புன்றதை விட தற்பாதுகாப்பு அப்படின்னாக்கா தனித்திறமை. நான் ஒரு 4 கிலோமீட்டர் ஓடி ஒரு மாணவன் ஓடி முடியாடுவதை விட நின்ன இடத்துலேயே பல வீச்சு முறைகள் இருக்குது அந்த நாகமணலில். அப்போ நாங்கள் வந்து அதை செஞ்சோம்னாக்கா அந்த பவர் அங்கே வந்துடும். அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ வேகம், அந்த உடல் திறன் எல்லாமே. அது எந்த நோய் நொடியாக இருந்தாலும் சரி தான், எப்படியோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தான், அந்த நின்று அந்த 4 பாடத்தை நான் செஞ்சுட்டு இருந்தாக்க எனக்கு எல்லா கஷ்டமும் போன மாதிரி தெரியும்.
என் உடல் திறனே நல்ல ஒரு அந்த பவரோட. அந்த ரெண்டாவது வந்து தற்பாதுகாப்பு. ஆமா, அதனுடைய தொடர்ச்சியாக அணிவகுப்புகள், அணிவகுப்பு. அப்புறம் அலங்கார சிலம்பம். அலங்கார சிலம்பம் கோர்வை செட் பண்ணி இப்போ படங்கள் எல்லாம் நடக்குது. இப்போ கூட நான் ஒரு படத்தில் கொஞ்சம் அந்த சிலம்பத்தை கொஞ்சோண்டு காட்டியிருக்கேன். அது போக போக அந்த படத்தின் மூலமாக காட்டணும்னா இன்னும் அந்த நம்மளுடைய சிலம்பம் உயரும். இதுபோல் டிவியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இந்த டிவியில் சொல்லும்போது எங்கள் கிராமத்துலலாம் வந்து மக்கள் டிவியை விரும்பி பார்ப்பாங்க. எங்களுக்கு அது ஒரு வேணால் பண்ருட்டி கிராமம்னா எங்களுக்கு எல்லாருமே வந்து மக்கள் டிவியை விரும்பி பார்ப்பாங்க. அதில் அந்த சிலம்பத்தை காட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அது இது போல் நிறைய ஒரு ஆசிரியர்களை கூப்பிட்டு இதை போல கேட்டு இதை வளரணுன்னாக்க இப்படி தான் வளரணும், இதுதான் வளரும். இன்டர்நேஷ்னல் லெவல் நம்ம போகிறதுக்கு இதுதான் அடிப்படை கண்ணோம். அது இன்னொன்று நான் சொல்லிக்கிறது விரும்புகிறது என்னென்னா, இப்போ நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் பண்ருட்டி ஸ்கூல் செஞ்சேன், ஜாண்டு ஸ்கூல். அதில் என் கரஸ்பாண்ட் எந்த ஃபங்க்ஷனாலும் சரி தான், முதல்ல பரதநாட்டியம், ரெண்டாவது சிலம்பம் சுத்தாத ஒரு ஃபங்க்ஷனே நடத்த மாட்டார் அவர். அதுபோல் ஒரு நல்ல ஒரு இதில் விருப்பமுள்ள ஒரு ஆர்வம் உள்ளவர். ஆரம்பத்துலேருந்தே ஒரு 25 வருஷம் எனக்கு அவர் பழக்கம். அதுலேருந்தே சிலம்பம்னாக்க ரசிப்பார், வாங்கி சுற்றி பார்ப்பார் எல்லாமே அவர். ஏன்னா இந்த கலையை வந்து கொஞ்சம் எனக்கு ஊக்கம் கொடுத்தது அவர். தமிழர்களோட பல்வேறு கலைகளில் இருக்க ஒரு சிறப்பு என்னன்னா, அதை அவங்களுக்கு வெறுமனே செய்யறது மட்டும் இல்லை. அதாவது இப்போ ஒரு இசைக்கருவின்னா அதை இசைக்கிறது மட்டும் இல்லை, அதை உருவாக்குறதுல இருந்தே அவங்களுடைய பங்கு தொடங்கிடும். ஒரு தோலை எப்படி பதப்படுத்துறது, அதை எப்படி மரத்துல கட்டுறது, இழுத்து வச்சு பிடிக்கிறது எப்படிங்கிறது எல்லாத்துல இருந்தும் தொடங்கி இசைக்கிறது வரைக்கும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தாதான் அந்த கலை. அவர் வந்து அந்த கலைஞன். இப்போ நீங்க இப்ப சிலம்பாட்டத்துல ஈடுபடுறீங்கன்னா அதனுடைய அடிப்படையானது அந்த கோல். அதை எப்படி பதப்படுத்துறது, அதை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பராமரிக்கிறதுங்கிறது எல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சின்ன வயசுல நான் வந்து சிலம்பம் கற்றுக்கிறது ரொம்ப விருப்பப்படும் போது என் கூட 2 பேர் அண்ணன், அதில் நடு அண்ணன் ஒரு ராஜவனியன் ஒருத்தர். அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டில் அந்த சிலம்பத்தை வாங்கியது. அது வளவாக இருக்கும், வளவு கோர்வையாக 21 அடி மேலே இருக்கும். அது வளவாக கிடக்கும்போது அதை எடுத்தாந்து 5 அடி 5.5 அடி 5.25 அடின்னு யாருக்கு வயிறுக்கு அந்த மாதிரி நாங்கள் அதை கட் பண்ணி அதை இந்த வைக்கல் போரில் அந்த வைக்கலை போட்டு அதை கொளுத்தி அதில் வந்து எண்ணெய் தடவி லேசாக வாட்டுவோம். வாட்டி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நிமித்தி அப்புறம் அந்த கனவு முறைகளெல்லாம் அடித்து அதை வந்து அந்த அளவுக்கு பண்ணால் தான் நிற்க நேரம். இல்லைன்னா வளைஞ்சிப்போம், ஒரு அடி அடிச்சோம்னா வளைஞ்சிரும். இது அப்படி பண்ணிட்டு நம்ம பக்குவப்படுத்தினோம்னா வளையாது. எவ்வளோ அடித்து வேகமாக சண்டை போட்டாலும் அந்த ஸ்ட்ரைட்டாக நேராகவே இருக்கும். அப்படி பண்ணுவோம். கை கழின்றதுக்கு அது எண்ணெய் தடவி நாங்கள் வந்து அதுக்கு இந்த அடுப்பு சமையலும் செய்கிறாங்களே அதுக்கு நேரில் அந்த சொறி வச்சுனாங்க. இந்த அது முழுங்கல் கழுகி தான் அது கனல்லையே அது கொஞ்சம் அனல்லே வந்து அந்த எண்ணெய் தடவை வச்சிருப்போம். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி அந்த செய்முறை விஷயங்களும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரப்படுதா? சொல்லித்தரேன். என்கிட்ட கற்றுக்கிறவங்களே இதே போல் இப்போ பாண்டிச்சேரியில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். பூனாங்குளத்தில் கடலூர் மாடலில் பாண்டிச்சேரி பார்க்கும். அங்கே இப்போ 4 வருஷமாக போய் எடுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இதை போல் விரும்பி கேட்குறாங்க. இப்படி அந்த பாட்டு அது என்ன ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அவங்களுக்கும் இந்த நாகமலர் விளையாட்டை நான் பயிற்சி கொடுத்து வரேன் நல்லாவே. இப்போ இன்னைக்கு அது நீங்கள் கேட்டால் நாகமலர்ன்றது ஒரு நல்ல ஒரு அந்த ஸ்டைல், எத்தனையோ ஸ்டைல் இருக்குது சிலம்பத்தில், அதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பார்க்கும்போது, மற்ற வாத்தியார்கள்லாம் பார்க்கும்போது இந்த பாடம் ஒரு சிறப்பான பாடம். இண்டிவிஜுவல் தனியாக ஒரு கராத்தேவில் கட்டா செய்கிறாங்க தனியாக. அதே போல் வந்து நாங்கள் வந்து 12 பாடம் இருக்குது. அந்த நாகமலர் பாடலில் 12 பாடம் 16 பாடம்ன்றாங்க எங்கள் வாத்தியார். எனக்கு அதெல்லாம் சொல்லிவிடு. 12 பாடம். அது நாகம்பாரானா என்ன பேருனாக்கா 4 பக்கம் 14 கோணங்கள் 16 திசை அப்படின்னா நாகம் 16. அப்போ ஒரு நாகம் சென்ட்ரல் இருக்குனாக்கா அது எந்த பக்கம் திரும்பினாலும் அதுக்கு வந்து ஸ்டெப்பு போடாது, 4 போடாது, உள்நாள் போடாது, வெளிநாள் போடாது. அது எந்த பக்கம் தாக்கினாலும் சீரும், எந்த பக்கம் பண்ணாலும் தாக்கும். அதுக்கு அந்த பவர் உண்டு. அது போல் நாங்கள் நாகமலர் சிலம்பத்தை செஞ்சோம்னாக்கா எங்கிட்ட கற்றுனவங்க எங்கள் வாத்தியார் எல்லாருமே செய்யும்போது அந்த சவுண்டு எந்த இடத்துல வந்தாலும் கட்டும், எந்த இடத்துல வந்தாலும் தாக்கும் அப்படின்ற ஒரு நிலை. அது போல் அந்த பாடத்தில் அமைப்பு, அதுக்கு தான் நாகமலர்னு பேர். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். கல்வியாகவும் அடுத்த தலைமுறைக்கு தந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அளவில் அந்த திறன்களை சர்வதேச அளவில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. 2 பக்கத்துலையும் அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப சந்திப்போம். வணக்கம். மக்கள் டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய ஆசான்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு ஒவ்வொரு பாடமும் நாகமரம் இருக்குது, குறவஞ்சி, கள்ளப்பத்து, ஆஸ்கம்பு, இது போல் நிறைய இருக்குது எங்கள் வட்டத்தில். அதுபோல் அதுவும் சிறந்த வாத்தியார் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் எடுத்து இதை போல் வெளிப்படுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். செய்யலாம். வணக்கம்.